என்னதான் அஜித் சார் கார் ரேசிங்ல பிஸியா இருந்தாலும், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சார் உங்களுடைய அடுத்த படம் அப்டேட் குடுங்க சார் அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே இருக்காங்க இப்போ வரைக்குமே. இன்னும் ஒரு படி மேல போய் அவருடைய கார் ரேசிங் பண்ற இடத்துக்கே போய் உங்களோட அடுத்த படம் அப்டேட் குடுங்க அப்படிங்கிற மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவரோட அடுத்த படம் யார் பண்றா அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் தான் பண்றாரு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவலையாவே இருக்காங்க. இன்னும் படத்தோட அப்டேட் வரலையே. இந்த படம் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருந்தா, அப்படி கவலையில இருந்த ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்து ஹாப்பினஸ் குடுத்தது அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, மங்காத்தா படத்தோட ரீ ரிலீஸ். ஆமாங்க, வர ஜனவரி 23 மங்காத்தா படம் ரீ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புக்கிங்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்குங்க. என்னன்னா, இந்த படம் இப்போ வரைக்குமே 63 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது புக்கிங்ல. ஒரு படத்தோட ரீ ரிலீஸ்க்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அஜித் சாருக்கு தாங்க நடக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கில்லி படம் சூப்பரா ஒரு வசூல் பண்ணிட்டு போயிடுச்சு. போன மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, படையப்பா. அந்த படமும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஒரு ரெக்கார்ட் ஒண்ணு பண்ணிருச்சு. இப்போ அஜித் சாரோட டர்ன். அவரோட படம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.